வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அளபடை. தன்னுடைய இயல்பான ஒலி அளவை விட நீண்டு ஒழிப்பது தான் அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இனிய ஓசைக்காக இசையை கூட்டி ஒழிப்பது இன்னிசை அளபடை. இதில் நம்ம நேற்று பார்த்தப்ப செயலிசை அளபடையில் அசை பிரிக்கும் பொழுது ஒரு அசை பிரித்தோம். நிறை, நேர், புளிமா, கடா அப்படின்னு பிரிக்கும் பொழுது அந்த என்னன்னு சொன்னோன்னா செயலிசை அளபடைன்னு சொன்னோம். அப்போ ரெண்டுக்கும் மேற்பட்டு அசை வரும் பொழுது, அதாவது காய்ச்சீராக நிறை, நேர், காய்ச்சீர், புளிமாங்காய் அப்படின்னு வரும்பொழுது அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இன்னிசை அளபடைன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கெடுப்பதுவும், இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கெடுப்பதுவும், அப்போ ரெண்டு அசைக்கு மேலே பிரிக்கிறோமா இல்லையா, இப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னாலே அது இன்னிசை அளபடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நேற்று சொன்ன மாதிரியே தான் இந்த தூ அப்படிங்கிறப்ப நெடில் ஊ, அப்போ நெடில் ஊக்கு இணையான எழுத்து குறில் ஊ. சரிங்களா, தன்னுடைய உயிரெழுத்தே துணையாக வந்து தான் இந்த அளபடைக்கு அளவு ஒலிக்கும். சரிங்களா, அது செய்யுளிசை அளபடைக்காக இருந்தாலும் சரி, இன்னிசை அளபடைக்காக இருந்தாலும் சரி, தன்னுடைய உயிரெழுத்து நீட்டி ஒலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு அசை வந்தால் அது செய்யுளிசை அளபடை, ரெண்டு அசைக்கு மேலே வந்தால் அது இன்னிசை அளபடை அப்படிங்கிறத இலக்கண குறிப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த இடத்துல நான் இதை சொல்கிறேன். சரிங்களா, நன்றி.